ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள், அதாவது ரத்தத்துடைய பகுதி பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்கள் 3 வகைப்படும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள், ஆர்பிசின்னு சொல்லுவாங்க, ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இது வந்து எரித்ரோசைட்டுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரத்த வெள்ளை அணுக்கள், டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல்ஸ், இதை வந்து லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரத்த தட்டுகள், அதாவது பிளேட்லெட்ஸ், இதை வந்து த்ராம்போசைட்டுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரத்த சிவப்பணுக்களை பற்றி பார்ப்போம். ரத்த சிவப்பணுக்களை பொறுத்த வரைக்கும் எரித்ரோசைட்டுகள், ஸோ ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவை மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய இரத்த செல்களாகும். இவை எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகின்றன. புரியுதுங்களா? ஸோ ரத்த சிவப்பணுக்கள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையிலிருந்து உற்பத்தி ஆகின்றன. சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசி கொண்டுள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. அதாவது ரத்த சிவப்பணுக்கு வந்து சிவப்பு நிறத்தை கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச நிறமி தான். இதுதான் ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது. இது ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பு அணுக்களில் மட்டும்தான் காணப்படும், ரத்த வெள்ளை அணுக்களில் காணப்படாது. ஸோ இதுக்கு பதிலாக ரத்த வெள்ளை அணுக்களில் பார்த்திங்க அப்படின்னா உட்கரு இருக்கும். அதே மாதிரி பாலூட்டிகளின் முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. புரியுதுங்களா? ஸோ உட்கரு வந்து ஆர்பிசியில் இருக்காது, டபிள்யூபிசியில் மட்டும்தான் இருக்கும். இவை இருபுறமும் குழிந்த தட்டு வடிவமுடையவை. இவற்றின் வாழ்நாள் பார்த்திங்க அப்படின்னா 120 நாட்கள் ஆகும். ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் முக்கிய பங்கேற்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு முக்கியமான ஊட்டச்சத்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இரும்பு. புரியுதுங்களா? இரும்பு சத்து தான் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.